எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நாம் அனைவரும் இறைவனை வழிபடுகிறோம். ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏன் நிறைவேறவில்லை? சிவபெருமானை எப்படி அழைத்தால் அவர் உடனே ஓடி வந்து அருள் புரிவார்? இந்த வீடியோவில் கைலை மலையில் அன்னை பார்வதி தேவிக்கு ஈசன் விளக்கிய ஒரு உன்னதமான திருவிளையாடலை கதையாக காணவிருக்கிறோம். ஆடம்பரமான பூஜையா அல்லது இதயபூர்வமான அன்பா? எது சிவனை மகிழ்விக்கும்? இந்த கதையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் சிவபெருமானின் முழு அருளையும் பெற்றிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் ஆன்மீக ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கைலாயத்தின் உன்னத அமைதியில் நந்தி தேவர் அருகிருக்க அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். சுவாமி, பூலோகத்தில் உம்மை கோடிக்கணக்கான பக்தர்கள் தொழுகிறார்கள், ஆயிரக்கணக்கான மந்திரங்களை சொல்கிறார்கள். ஆனால் சிலருக்கு மட்டுமே நீங்கள் உடனே ஓடிச் சென்று அருள் புரிகிறீர்கள். ஒரு பக்தன் உம்மை எப்படி அழைத்தால் உங்கள் முழு அருளையும் பலன்களையும் பெற முடியும்? இதை உலகறியச் செய்ய ஒரு திருவிளையாடல் புரியலாகாதா என்று கேட்டாள். அதற்கு ஈசன் புன்னகைத்து, தேவி, இதற்கான விடையை ஒரு சிறு கதையின் மூலம் விளக்குகிறேன் கேள் என்று கூறத் தொடங்கினார். ஒரு ஊரில் 2 பக்தர்கள், ஒரு ஊரில் 2 சிவ பக்தர்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் சோமநாதன், மற்றொருவன் பெயர் கண்ணப்பன். சோமநாதன் மிகப்பெரிய செல்வந்தன், சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றவன். அவன் தினமும் சிவபூஜை செய்வான். காசி முதல் ராமேஸ்வரம் வரை உள்ள கங்கை நீரை கொண்டு வருவான். விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள், தங்க வில்வ இலைகள் என ஆடம்பரமாக பூஜை செய்வான். ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. நான் இவ்வளவு செலவு செய்து பூஜை செய்கிறேன், இவ்வளவு மந்திரங்களை சொல்கிறேன், அதனால் சிவன் எனக்கு கட்டுப்பட்டவர் என்பதே அது. அவன் மந்திரங்களை சொல்லும்போது அவனது கவனம் முழுவதும் அடுத்தவர்கள் நம் பூஜையை பார்த்து வியக்கிறார்களா என்பதிலேயே இருக்கும். கண்ணப்பன் ஒரு ஏழை தொழிலாளி. அவனுக்கு மந்திரங்கள் தெரியாது, தந்திரங்கள் தெரியாது. ஆனால் அவன் உள்ளத்தில் சிவன் நிறைந்திருந்தார். அவன் வேலை செய்யும் இடத்திலும் சாப்பிடும் போதும் உறங்கும் போதும் சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனிடம் அபிஷேகம் செய்ய பால் இல்லை, ஆனால் அவனது கண்களில் இருந்து வழியும் அன்பு கண்ணீரே அவனது அபிஷேகம். ஈசன் நடத்திய சோதனை. ஒரு நாள் ஈசன் ஒரு முதியவர் வேடம் பூண்டு சோமநாதனின் வீட்டுக்கு சென்றார். சோமநாதன் அப்போது மிகப்பெரிய யாகம் நடத்தி கொண்டிருந்தான். முதியவர் அவனிடம் சென்று, ஐயா, பசிக்கிறது, கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்றார். பூஜையில் இருந்த சோமநாதன் எரிச்சலுடன், பெரிய யாகம் நடப்பது தெரியவில்லையா? இப்போது போய் இடையூறு செய்யாதே, வெளியே போ என்று துரத்திவிட்டான். அவனுக்கு மந்திரங்கள் முக்கியமாக தெரிந்ததே தவிர அந்த மந்திரத்தின் உருவமான ஈசன் முன்னே நின்றது தெரியவில்லை. அடுத்து ஈசன் கண்ணப்பனின் குடிசைக்குச் சென்றார். கண்ணப்பன் அப்போதுதான் ஒருவேளை உணவை உண்ண அமர்ந்திருந்தான். முதியவரை கண்டதும் ஓடி வந்து வரவேற்றான். ஐயா, வாருங்கள், சிவனே என் வீட்டிற்கு வந்தது போல் இருக்கிறது, இந்த உணவை உண்ணுங்கள் என்று தன் உணவை அப்படியே அவருக்கு அளித்தான். கண்ணப்பனின் கண்களில் இருந்த அந்த தூய்மையான அன்பை கண்டு ஈசன் உள்ளம் குளிர்ந்தார். ஈசனின் பதில், பலன் தரும் பக்தி எது? அன்று இரவு சோமநாதன் கனவில் ஈசன் தோன்றினார். சோமநாதன் கேட்டான், சுவாமி, நான் தங்கத்தில் பூஜை செய்தேன், எனக்கு ஏன் இன்னும் முழு பலன் கிடைக்கவில்லை? அந்த ஏழை கண்ணப்பனுக்கு ஏன் இவ்வளவு நிம்மதியை தந்தீர்கள்? அதற்கு ஈசன் இடிமுழக்க குரலில் பதிலளித்தார், பக்தனே, என்னை மந்திரங்களால் கட்டி போட முடியாது, மலர்களால் மயக்க முடியாது. நீ சிவா என்று ஒரு முறை அழைக்கும்போது உன் நாவில் இருந்து அந்த சொல் வருகிறதா அல்லது உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வருகிறதா என்பதையே நான் பார்க்கிறேன். சரணாகதி, நான் என்ற அகந்தை இருக்கும் இடத்தில் நான் வரமாட்டேன். அனைத்தும் ஈசன் செயல் என்று எவன் ஒருவன் என்னிடம் சரணடைகிறானோ அவனை தேடி நானே வருவேன். எளிமை, நான் விரும்புவது ஆடம்பரமான நைவேத்தியங்களை அல்ல, உன் தூய்மையான அன்பை மட்டுமே. ஒரு துளி கண்ணீருக்கும் ஒரு தும்பை மலருக்கும் நான் கட்டுப்படுவேன். உயிரிரக்கம், எவன் ஒருவன் பசித்தவனுக்கு உணவிடுகிறானோ, எவன் ஒருவன் சக உயிர்களிடம் அன்பு காட்டுகிறானோ அவனே உண்மையான சிவபக்தன். அவன் என்னை அழைக்கவே தேவையில்லை, அவன் நிழல் போல நான் அவனுடனே இருப்பேன்.